வெல்கம் டு விஜய் கணேஷ் vlogs. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மலையோட உயரத்தை பாருங்க, அதே மாதிரி அந்த பக்கத்துல ஒரு மனுஷனோட உயரத்தை பாருங்க. எங்க வந்திருக்கோம்னு இப்பயும் நீங்க கெஸ் பண்ணலாம். வேலூர் கிட்ட இருக்க தீர்த்தகிரி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். முருகர் சும்மா பிரம்மாண்டமா மலை உச்சியில நிக்கிறாரு. ஃபேமிலியில எல்லாரும் வந்து பார்த்தோம், பிரமிச்சு போய் நிக்கிறோம். அவரோட அழகை பாருங்க, பிளஸ் அவரோட கண்ணை பாருங்க, வேற லெவல்ல இருக்காரு மனுஷன். இவ்வளோ ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து முருகர் இருக்கிறது நாங்க வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழனிலாம் போயிருக்கோம். இவ்வளோ ஹைட்டில் முருகர் கிடையாதுங்க, இங்கே இருக்கிறாரு. நல்லா அழகாகவும் இருக்கார் முருகர். ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி எல்லாருமே கும்பலாக வந்து வீடியோஸ் எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, சாமி பார்க்க வராங்களா இல்லையோ வீடியோ ஃபோட்டோஸ் கண்டிப்பாக வராங்க. இது நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக தலமாகவும் இருக்குது. யார் யார் வரணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். இது எங்கே கரெக்டாக இருக்குன்னா அந்த டிமார்ட் ஆப்போசிட், டிமார்ட் பேக் சைடில் வருது இது உங்களுக்கு கரெக்டாக. தீர்த்தகிரி கோயில் அது என்னது வேலூர் ராணிப்பேட்டை சிஎம்சி தாண்டின உடனே ஒரு லெஃப்ட் ஒன்று கட்டாகும், அது உள்ளே வந்தீங்கன்னா லொக்கேஷன் கரெக்டாக இருக்கும். வாங்க, முருகரோட அருளை பெறுங்கள், சந்தோஷமாக செல்லுங்கள். ஸோ வீட்டிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் வந்திருக்கோம். அந்த 150 கிலோமீட்டருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் முருகரை பசங்க ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பினஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே தெரில. நிறைய பிரச்சனைகள் கலவரங்கள் எது நடந்தாலும் சரி, இந்த மாதிரி கடவுளை வந்து அடிக்கடி பாருங்கள். அவரால் உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும், முருகரால் மேலும் நல்ல வழி பிறக்கும். முருகரை நம்பியோர் கைவிடப்படாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் தவறுச்சுன்னா அதோட பெருசா ஒன்று கிடைக்கிறதுன்னு சொல்றாங்களே, அது உண்மைதான். ஏன்னா லாஸ்ட் வீக் நாங்கள் சாட்டர்டே இல்லைன்னா சண்டேல பக்கத்துலேயே இருக்க குன்றத்தூருக்கோ இல்லை வடபழனிக்கோ அங்கே எங்கன்னா போகணும் பிளான் பண்ணோம். ஆனால் அது நடக்கலை, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வாரம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இங்கே வந்து நிற்கிறோம். எங்கன்னு பார்க்குறீங்களா? நார்மலாக வந்து அந்த திட்வா புயலை வந்து எங்களை ரொம்ப திட்ட வச்சுச்சு. லைஃப்பில் எதிர்பார்க்காததை எதிர்பாருங்க அப்படின்னு ஒரு வசனம் ஒன்று இருக்குது. அதுக்கேற்ற ஒரு ட்ரிப்பு தான் இந்த ட்ரிப்பு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஆசைப்பட்டோம், எங்கன்னா பக்கத்தில் ஒரு டெம்பிள் போயிட்டு நம்ம ஒரு வீடியோஸ் எடுப்போம், நல்லபடியாக வந்து சேனலை ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம், முருகர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவோம், குன்றத்தூர் போகலாம், வடபழனி போகலாம், இல்லை அறுபடை கோயில் பெசநகர் போகலாம், இப்படிலாம் பிளான் பண்ணோம். முருகர் வந்து அங்கெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரல, டிட்வா புயல் அனுப்பிச்சு விட்டனால நாங்கள் வீட்டில் படுத்துட்டோம். இந்த வாரம் என்ன பண்ணாருன்னா அன்எக்ஸ்பெக்டட் பிளானு, சடனாக வந்து ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தர்கிட்ட வண்டி கேட்டோம், கொடுத்தாரு. ஒரு சின்ன பட்ஜெட்லேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எங்கள் கோயில் பச்சையம்மன் கோயில் போய் பார்த்தோம். அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் இந்த கோயில். ஸோ இதே வந்து முருகர் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு முருகரை வந்து எங்களுக்கு வந்து காட்சி அளித்தது இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிளெஸிங்ஸும் கொடுத்துருக்காருன்னு நம்புகிறோம். நீங்களும் உங்கள் நியர்பையில் இருக்காலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஒரு நாள் நல்லா பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா ஹாப்பினஸாக இருக்கலாம். நல்லா ஓப்பன் ஸ்பேஸு, நல்லா காற்று, முருகர், அதை தாண்டி வேறு என்ன வேணும் நமக்கு? எப்பவுமே முருகரை பார்க்கும்போது, கருவறைக்குள்ள போய் பார்க்கும்போது கூட அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்கும். இங்க வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் போது பார்க்கும்போது அப்பா அப்படி வாயடிச்சு போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. வேண்ட வந்தது கூட இவர்கிட்ட வேண்ட முடியல, அவரோட அழகை மட்டுமே அப்படி பிரமிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இப்போ தான் அது வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணிட்டாங்க. அந்த கடை ஷாப்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழனி, அந்த திருச்செந்தூர் அங்கே இருக்க மாதிரி ஒரு என்வரன்மெண்டல் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ வந்து கிட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் வந்து மிஸ்பிரைசிங்காக இருக்கும், பார்க்கறதுக்கு சும்மா அழகாக இருக்குது. இடமே பின்னாடி மலை, சைடில் மலை, மெயின் ரோடு சும்மா ஒரு கலக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா முருகர் இங்கேருந்து ஃபுல்லாக ஆல்ஓவர் வெள்ளூரையே பார்த்து வந்து வேலை விட்டு அடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அழகா பட்டெல்லாம் அடிச்சு விடுறாங்க. எந்த கோயிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பவ்யமாக பட்டை அடிச்சு விட்டு முருகரை சாமி கும்பிட்டு போங்கடான்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு அழகா சூப்பராக அடிச்சு விட்டுருக்காரு எல்லாருக்கும். நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. வந்தோமா நம்ம சாமியை பார்த்தோமா போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம வந்து பின்னாடி லோட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க டயரில். ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ட்ரிப்பில் முடிச்சுக்கிறாங்க, தூங்குற மாதிரி நினைச்சாங்க போல.